நாம் சூரியனை நெருங்கினால் என்ன ஆகும்? சில நொடிகளில் நம்முடைய உடல் ஆவியாகிவிடும். ஆனால் ஒரு விண்கலம் மட்டும் சூரியனின் வெளிப்புற வளிமண்டலத்திற்கே சென்று அங்கிருந்தே தகவல்களை பூமிக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த அதிசய விண்கலத்தின் பெயர் பார்க்கர் சோலார் புரோப். இது எப்படி சாத்தியமானது? இன்று அதை பார்க்கலாம். பார்க்கர் சோலார் புரோப் என்றால் என்ன? 2018ஆம் ஆண்டு நாசா மனித வரலாற்றிலேயே மிக துணிச்சலான விண்வெளி திட்டங்களில் ஒன்றை தொடங்கியது. அதுதான் பார்க்கர் சோலார் புரோப். இந்த விண்கலத்தின் ஒரே நோக்கம் சூரியனை மிக அருகில் சென்று அதன் ரகசியங்களை கண்டுபிடிப்பது. சூரியன் ஏன் இவ்வளவு சூடாக இருக்கிறது? சோலார் விண்ட் எப்படி உருவாகிறது? ஸ்பேஸ் வெதர் பூமியை எப்படி பாதிக்கிறது? போன்ற கேள்விகளுக்கு பதில் தேடுவதற்காக இந்த ப்ரோப் உருவாக்கப்பட்டது. சூரியனை எப்படி நெருங்கியது? ஒரு பெரிய கேள்வி. இவ்வளவு வெப்பமான சூரியனை ஒரு விண்கலம் எப்படி நெருங்கும்? இதற்காக பார்க்கர் சோலார் புரோப் நேராக சூரியனை நோக்கி பறக்கவில்லை. அது வீனஸ் கிரகத்தை பல முறை சுற்றி அதன் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி தனது பாதையை மெதுவாக மாற்றிக்கொண்டது. இந்த கிராவிட்டி அசிஸ்ட் தொழில்நுட்பம் காரணமாக அது ஒவ்வொரு சுற்றிலும் சூரியனுக்கு இன்னும் நெருக்கமாக சென்றது. எப்படி உருகாமல் இருந்தது? சூரியனை நெருங்கும் போது வெப்பநிலை ஆயிரக்கணக்கான டிகிரி செல்சியஸை எட்டும். அப்படி இருக்க பார்க்கர் சோலார் புரோப் ஏன் உருகவில்லை? இதன் ரகசியம் அதன் தெர்மல் புரொடெக்ஷன் சிஸ்டம். சுமார் 11.5 சென்டிமீட்டர் தடிமனான கார்பன் கலவை ஹீட் ஷீல்ட் வெளிப்புறத்தில் 1300 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான வெப்பத்தை தாங்கும். அந்த ஷீல்டின் பின்னால் இருக்கும் கருவிகள் சுமார் அரை வெப்பநிலையிலேயே இயங்குகின்றன. பார்க்கர் சோலார் புரோப் கண்டுபிடித்தவை. இந்த புரோப் பல முக்கியமான தகவல்களை கண்டுபிடித்துள்ளது. சோலார் விண்ட் எப்படி வேகமாக உருவாகிறது என்பதற்கான புதிய தகவல்கள். சூரியனின் காந்தப்புலத்தில் எதிர்பாராத மாற்றங்கள். சன் கோரானா பற்றிய புதிய அளவீடுகள். ஸ்பேஸ் வெதர் ஐ நன்றாக புரிந்து கொள்ள உதவும் தரவுகள். இந்த தகவல்கள் எதிர்கால செயற்கைக்கோள்கள், விண்வெளி வீரர்கள் மற்றும் பூமியின் மின்சார அமைப்புகளை பாதுகாக்க உதவக்கூடும். மிகவும் ஆச்சரியமான உண்மை, பார்க்கர் சோலார் புரோப மனிதர்கள் உருவாக்கிய மிக வேகமான பொருளாக மாறியுள்ளது. இது மணிக்கு சுமார் 6.9 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தை எட்டியுள்ளது. அது சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான கோரானா வழியாக சென்று நேரடி தகவல்களை சேகரித்த முதல் விண்கலமாகவும் வரலாறு படைத்தது. ஒரு காலத்தில் சூரியனை தொலைவில் இருந்து மட்டுமே பார்த்த மனிதர்கள் இன்று அதன் வெளிப்புற வளிமண்டலத்திற்கே ஒரு விண்கலத்தை அனுப்பியுள்ளனர். பார்க்கர் சோலார் புரோப் நமக்கு சூரியனை பற்றி மட்டுமல்ல, முழு பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. பார்க்கர் சோலார் புரோப்க்கு பெயர் எப்படி வந்தது? ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த விண்கலத்திற்கு யுஜீன் பார்க்கர் என்ற அமெரிக்க விஞ்ஞானியின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சூரியனிலிருந்து தொடர்ந்து துகள்கள் வெளியேறுகின்றன என்ற சோலார் விண்ட் கோட்பாட்டை முதலில் முன்வைத்தவர் அவர்தான். உயிருடன் இருந்த ஒரு விஞ்ஞானியின் பெயரை நாசா ஒரு விண்கலத்திற்கு வைத்தது மிகவும் அரிதான நிகழ்வாகும். பார்க்கர் சோலார் புரோப் என்னென்ன கருவிகளை எடுத்துச் சென்றது? இந்த விண்கலத்தில் 4 முக்கிய அறிவியல் கருவிகள் உள்ளன. ஃபீல்ட்ஸ் சூரியனின் மின்சார மற்றும் காந்த புலங்களை அளவிடுகிறது. SWEAP சோலார் விண்டில் உள்ள எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் அயன்களை ஆய்வு செய்கிறது. WISPR சூரியனின் கோரானா மற்றும் சோலார் விண்டின் படங்களை பதிவு செய்கிறது. ISIS சூரியனால் உருவாகும் அதிக ஆற்றல் கொண்ட துகள்களை ஆராய்கிறது. இந்த கருவிகள் அனுப்பும் தகவல்கள் விஞ்ஞானிகளுக்கு மிகவும் மதிப்புமிக்கவை. ஏன் இந்த ஆய்வு மனிதர்களுக்கு முக்கியம்? சூரியனில் ஏற்படும் பெரிய வெடிப்புகள் சில நேரங்களில் பூமியை நோக்கி அதிக ஆற்றல் கொண்ட துகள்களை அனுப்புகின்றன. இதனால் செயற்கைக்கோள்கள், GPS, வானொலி தொடர்பு மற்றும் மின்சார வலையமைப்புகள் பாதிக்கப்படலாம். பார்க்கர் சோலார் புரோப் அனுப்பும் தரவுகள் மூலம் இத்தகைய ஸ்பேஸ் வெதர் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்க விஞ்ஞானிகளுக்கு உதவுகிறது. இந்த மிஷன் எப்போது முடியும்? பார்க்கர் சோலார் புரோப் இன்னும் தனது ஆய்வை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது சூரியனை பலமுறை சுற்றி ஒவ்வொரு சுற்றிலும் மேலும் புதிய தகவல்களை சேகரிக்கிறது. எதிர்காலத்தில் இந்த மிஷன் மூலம் இன்னும் பல முக்கிய கண்டுபிடிப்புகள் வெளியாகும் என்று நாசா நம்புகிறது. ஆச்சரியமான உண்மை, பார்க்கர் சோலார் புரோப் சூரியனை தொடுவதற்காக அல்ல, அதன் வெளிப்புற வளிமண்டலமான கோரானா வழியாக பயணித்து அங்குள்ள சூழலை நேரடியாக ஆய்வு செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டது. இதற்கு முன்பு எந்த விண்கலமும் இவ்வளவு நெருக்கமாக சென்றதில்லை. அதனால்தான் பார்க்கர் சோலார் புரோப் மனிதர்களின் மிகப்பெரிய விண்வெளி சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால்
இவ்வளவு ஆபத்தான பயணத்திற்கு பிறகு பார்க்கர் சோலார் ப்ரோபுக்கு என்ன ஆனது தெரியுமா? பலர் நினைப்பது போல அது சூரியனில் விழுந்து அழிந்து விடவில்லை. உண்மையில் பார்க்கர் சோலார் ப்ரோப் இன்னும் தனது பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை சூரியனை நெருங்கும் போதும் புதிய அறிவியல் தகவல்களை பூமிக்கு அனுப்பிக் கொண்டே இருக்கிறது. நாசாவின் திட்டப்படி அதன் பணி முடியும் வரை இது தொடர்ந்து சூரியனை சுற்றி ஆய்வு செய்யும். அதன் பிறகு அது எரிபொருள் இல்லாமல் அமைதியாக சூரியனை சுற்றி கொண்டிருக்கும் ஒரு மனித சாதனையாக விண்வெளியில் நிலைத்திருக்கும். ஆனால் அந்த மிஷன் முடிவதற்கு முன் பார்க்கர் சோலார் ப்ரோப் இன்னும் என்னென்ன ரகசியங்களை கண்டுபிடிக்கப் போகிறது? அதற்கான பதிலை காலம்தான் சொல்லும்.